மீண்டும் ஒருவேளை ஒரு சமாதானம் ஏற்படுது அப்படின்னா அதுக்கு ஓபிஎஸ் உடன்படுவாரா? இது பாஜக டெல்லியிலேருந்து தலைமையிட்டு சமாதான பேச்சுவார்த்தையை வந்து பண்ணுறாங்க, அவங்க தலையிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஓபிஎஸ் ஒத்துப்போவதற்கான சூழல் இருக்கா? இல்ல, அந்த முயற்சியை நேற்றிலிருந்து எடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஓ. நேற்று இரவே தொடர்பு கொண்டு ம். அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுத்து விட வேண்டாம், ம். நாங்கள் இருக்கிறோம், பார்த்துக் கொள்ளுகிறோம் ம். என்கிற அந்த எங்களுடைய வேகத்தை தடுக்கிற வேலையை நேற்றிரவே செய்ய ஆரம்பித்து விட்டார். ஆனால் நம்மளுக்கு தெரிந்திருந்தும் எப்படி கிணற்றில் விழுவது? ம். கைப்புண்ணிற்கு எதற்கு கண்ணாடி என்பதைப் போல பாஜக நம்மளை அழிக்க நினைக்கிறது. ம். பாஜக தொடர்ந்து நம்மை புறக்கணிக்கிறது. நாம் தடியை எடுத்தவுடன், அதாவது கெஞ்சினால் மிஞ்சுவதும் மிஞ்சினால் கெஞ்சுவதும் என்கிற ரீதியில் தான் அவர்கள் பயணிக்கிறார். ம். இன்னொன்று, தோல்வி அடைகிற கூட்டணியை நாம் ஏன் தூக்கி பிடிக்க வேண்டும்? இது தோற்கப் போகிறது என்பது தெள்ளத் தெளிவாக தெரிய ஆரம்பித்து விட்டது. பழனிசாமி பாஜக கூட்டணியை யாரும் ரசிக்கலை, ஏற்கல. இதுக்கு போய் நாம எப்படி முட்டு கொடுக்கிறது? எத்தனை முட்டு கொடுத்தாலும் இவர்கள் வெற்றி பெறப் போவதில்லை. ம்.